இப்போ டேஸ்ட்டான மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சொரக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஒரு வடசட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்தாச்சு. அப்புறம் பாருங்கள், சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சதை சேர்த்தாச்சு, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்து வரமிளகா 2. இப்போ எல்லாத்தையும் வதக்கிடலாம். அப்புறம் பாருங்கள், அரிஞ்சு வச்ச சுரக்காயை சேர்த்துடலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு காயை வேக வச்சிடலாம். இது சீக்கிரம் வெந்துடும். நீர் காய், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒரு ஜாரில் தேங்காய், ஒரு 2 கீத்து தேங்காய் தான் போட்டிருக்கிறேன். அதை வந்து ஓட்டிக்கலாம் நம்ம தேங்காய் பூ மாதிரி. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூனு ஊற வச்சுருக்கிறேன். அதையும் தேங்காய் ஓட்டின தேங்காயில் சேர்த்துக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா. அப்புறம் இஞ்சி சின்ன துண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், ஜீரகம் பாருங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் இருக்கும். அடுத்து தயிர் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிட்லாம் நல்லா. இப்போ மூடிடலாம் மிக்ஸி ஜாரை. இப்போ பாருங்கள், ஓட்டியாச்சு. இப்போ பாருங்கள், காய் வெந்துருச்சு. நம்ம வந்து அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு. உப்பு சிறிதளவு சேர்த்துடணும். நம்ம காய் வேகும் போதே சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டு அப்படியே கொதி வரும்போது நம்ம ஒரு கொதி 2 கொதி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டான மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.